சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். வவுனியாவில் காவல்துறையினரால் பலியான இளைஞர். வவுனியா நகருக்குள் நுழைந்த யானை, உடைமைகள் சேதம், மக்கள் பரிதாப நிலையில். அரச சேவையில் 30,000 பேரை இணைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளதாக தகவல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் வெளிவரவுள்ள புதிய தகவல்கள். வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்ட கையெழுத்து போராட்டம். யாழில் மணல் கடத்தல் தப்பிச் செல்ல முயன்ற டிப்பரை மடக்கி பிடித்த காவல்துறை. இணைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கனிமுல்ல சஞ்சீவ படுகொலையின் சூத்திரதாரிகள். 6 அரச நிறுவனங்களில் ஊழல் மோசடி, சிஐடிக்கு செல்லும் முக்கிய அறிக்கை. ரணில் மற்றும் சஜித்தால் பின்தள்ளப்பட்ட இலங்கையின் பொருளாதாரம். யுத்தத்தில் மக்களை கொன்றது விடுதலை புலிகள் என்கிறார் மஹிந்தவின் சகா. தொடர்வன விரிவான செய்திகள். வவுனியாவில் நேற்றைய தினம் இரவு மோட்டார் சைக்கிளில் பயணித்த குடும்பஸ்தர் ஒருவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்த முயன்ற போது குறித்த நபர் விபத்துக்குள்ளாகி சம்பவ இடத்தில் பலியாகினார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் வவுனியா கூமாங்குளம் மதுபான விற்பனை நிலையம் அமைந்துள்ள வீதியில் 2 மோட்டார் சைக்கிளில் காவல்துறையினர் வருகை தந்தனர். இதன்போது அந்த வீதியால் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த நபர் ஒருவரை அவர்கள் துரத்திச் சென்றதோடு மோட்டார் சைக்கிள் சில்லுக்குள் தடியொன்றை வீசி தடையை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்த குறித்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை அவதானித்த மக்கள் ஆத்திரமுற்று காவல்துறையின் 2 மோட்டார் சைக்கிளையும் ஒரு வாகனத்தையும் சேதப்படுத்தினர். காவல்துறையின் இந்த செயலுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என மக்கள் தெரிவித்ததோடு காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரை நீண்ட நேரம் சிறைப்பிடித்து வைத்திருந்தனர். இதனால் அந்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டதோடு உயிரிழந்தவரின் சடலத்தை காவல்துறையினர் அங்கிருந்து அகற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்த மக்கள் நீதவான் இங்கே வந்த பின்னரே சடலத்தை அகற்ற அனுமதிப்போம் என்று விடாப்பிடியாயிருந்தனர். காவல்துறை மீது நமக்கு நம்பிக்கை இல்லை, நீதவான் இங்கு வர வேண்டும் என்று அவர்கள் விடாப்பிடியாக நின்றனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் கலவரம் ஏற்படுவதற்கான நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்துக்கு வருகை தந்து மரணம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்தார். மேலும் மக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் சடலம் அந்த பகுதியிலிருந்து அகற்றப்பட்டு காவல்துறையின் வாகனத்தில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த 58 வயதான ராமசாமி அந்தோணி பிள்ளை என்ற குடும்பஸ்தரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியா நகரப்பகுதிக்குள் யானை ஒன்று நுழைந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த யானை இன்று அதிகாலை தவசிக்குளம் தோணிக்கல் வழியாக வவுனியா நகரை அடைந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. தோணிக்கல் பகுதியில் வீடொன்றை சேதப்படுத்தியுள்ளதோடு அங்கு நிறுத்தி வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளையும் துவம்சம் செய்துள்ளது. தோணிக்கல் வீதியால் வவுனியா நகரை அடைந்த குறித்த யானை தினச்சந்தைக்கு பின்பகுதியால் வவுனியா குளத்தில் இறங்கியது. இதன்போது சில கட்டங்களில் மதில் சுவர்களை சேதப்படுத்தியது. தற்போது வவுனியா குளத்தில் இறங்கி யானை பல மணி நேரமாக வெளியே வர முடியாமல் தத்தளித்த வண்ணம் இருப்பதை அவதானிக்க முடிகிறது. சம்பவம் தொடர்பில் வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்ற அவர்கள் யானையை பாதுகாப்பாக அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலும் யானை வழிதவறி நகரப்பகுதிக்குள் வந்திருக்கலாம் என்றும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அரச சேவைக்கு புதிதாக 30,000 பேரை சேர்க்க திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். அம்பாந்தோட்டை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். வீழ்ச்சியடைந்த அரச சேவையை வலுப்படுத்த அரசாங்கம் திட்டங்களை தயாரித்துள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதேச செயலாளர்கள் உட்பட ஒவ்வொரு துறையிலும் பணியாற்றுவோரின் வசதிக்காக தேவையான வாகனங்களை வழங்குவதற்கான நிதியை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கி எதிர்பார்ப்பதாக அவர் இதன்பொழுது குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் வெளிவரும் புதிய விடயங்களை தேவையான நேரத்தில் மக்களுக்கு அறிவிப்போம் என ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் புலனாய்வு செய்து விசாரணை மேற்கொள்ள ஒரு ஆணைக்குழு அமைக்கப்பட்டது. அந்த ஆணைக்குழுவில் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனப் த சில்வா, மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் நிசங்க பந்துல கருணாரத்ன, மேன்முறையீட்டு நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் நிகால் சுனில் ராஜபக்ஷ, மேல் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அத்தபத்து லியனகே, ஓய்வு பெற்ற அமைச்சர் செயலாளர் WMNR அதிகாரி ஆகியோர் உள்ளடங்குகின்றனர். மேலும் விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் தற்போது சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அது தொடர்பில் ஆராயப்பட்டு வருகிறது. இதன் பிரகாரம் சட்டமாதிபரால் பரிந்துரைக்கப்படும் இறுதி பரிந்துரையை அடிப்படையாக கொண்டெடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள அரசாங்கம் பின்வாங்காமல் நடவடிக்கை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இதுவரை நியமிக்கப்பட்ட விசாரணை ஆணைக்குழு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவால்
வழங்கப்பட்டிருக்கும் பரிந்துரைகள் தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பிரகாரம் முறையாக செயற்படுத்த நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து தேசிய இனங்களுக்குமான உரிமைகளை உறுதி செய்யுமாறு கோரி வவுனியாவில் கையெழுத்து போராட்டம் ஒன்று இன்று இடம்பெற்றது. வவுனியா இலுப்பேடி பகுதியில் சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை குறித்த போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி வழங்கு, சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசில் அமைப்பை உருவாக்கு என்ற கருத்துக்கள் உள்ளடங்கியதாக பதாதைகள் ஏந்தப்பட்டு இவ்வாறான கருத்துக்கள் பொதுமக்களால் வலியுறுத்தப்பட்டது. இந்த போராட்டத்தில் தமிழ், சிங்கள, முஸ்லிம் சமூகங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட டிப்பர் வாகனம் ஒன்றை பருத்தித்துறை காவல்துறையினர் அதிரடியாக மடக்கி பிடித்துள்ளனர். வல்லிபுரம் பகுதியிலிருந்து சட்டவிரோதமாக மணலை ஏற்றிச் சென்ற டிப்பர் ரக வாகனம் மந்திக்கு சந்தை அருகே காவல்துறையினர் வழிமறித்த போது நிற்காமல் தொடர்ந்து சென்றதாக காவல்துறை தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து டிப்பரை துரத்திச் சென்ற காவல்துறையினர் வாகன டயரின் மீது ஆணிக்கட்டைகளை வீசியுள்ளனர். இதனால் டயரின் காற்று வெளியேறியதால் வாகனத்தை சாரதியால் இயக்க முடியாமல் போயுள்ளது. பின்னர் வாகனத்தை வீதியில் கைவிட்டு தப்பியோட முயன்ற சாரதியை காவல்துறையினர் விரைந்து சென்று மடக்கி பிடித்து கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள நபர் டிப்பர் வாகனத்துடன் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் இது தொடர்பிலாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய காவல்துறையால் கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் 2 பாதாள உலக கும்பல்களின் தலைவர்களான கமாண்டோ சலிந்து மற்றும் கெகல் பத்ர பத்மி ஆகியோர் இணைய நிகழ்ச்சி ஒன்றில் நேரடியாக தங்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். தென்னிலங்கை பத்திரிகையாளர் ஒருவரின் இணைய நிகழ்ச்சியில் அவர்கள் இதை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் நடந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற அவர்கள் தாங்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்று தெரிவித்தனர். மேலும் அவர்கள் தற்போது எந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்த முடியாதென்றும் தெரிவித்தனர். அதன்படி கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை உட்பட பல குற்றச் செயல்களுக்காக சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட கெகல் பத்ர பத்மி என்று அழைக்கப்படும் மனுதினி பத்மஸ்ரீ பெரேரா மலேசிய போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக கடந்த 9ஆம் தேதி செய்திகள் வெளியாகின. மேலும் அவருடன் மற்றொரு குற்றவியல் கும்பல் உறுப்பினரான கமாண்டோ சலிந்துவும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 6 அரச நிறுவனங்களில் நடந்த ஊழல், மோசடி மற்றும் முறைகேடுகள் தொடர்பான அனைத்து தகவல் அறிக்கைகளையும் சட்ட நடவடிக்கைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்க அரசாங்கம் பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு முடிவு செய்துள்ளது. அதன்படி தேசிய ரத்தினக்கல் ஆபரண அதிகார சபை, தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை, சபரகமுவ பல்கலைக்கழகம், காணி சீர்திருத்த ஆணைக்குழு, மகாபுல அறக்கட்டளை நிதியம் மற்றும் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர மருத்துவமனை ஆகிய 6 நிறுவனங்களில் நடந்த ஊழல் தொடர்பான அறிக்கைகள் சிஐடியிடம் ஒப்படைக்கப்படும் என அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் தலைவர் நிஷாந்த சமரவீர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் தேசிய பாதுகாப்பை விளிம்புக்கு கொண்டு வந்த தலைவர்கள் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் இலங்கையின் மனச்சாட்சியில் ஒரு ஓட்டை. இங்கு உண்மையான நிர்வாகிகள் நீதித்துறை செயல்முறை மூலம் நிரூபிக்கப்பட வேண்டும். ஈஸ்டர் தாக்குதல் மூலம் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான சூழ்நிலையை ராஜபக்சர்கள் உருவாக்க விரும்பினர். இதனால் ரணிலுக்கும் மைத்திரிக்கும் இடையில் ஒரு அரசியல் விரோதம் உருவாக்கப்பட்டது. பிரபாகரனின் ஆயுதங்கள் கொள்கலங்களில் இருந்ததாக நாடாளுமன்ற சிறப்புரிமையின் கீழ் கூறியவர்களை சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கடுமையாக விமர்சித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்ட போது எதிர்க்கட்சி உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர பரிசோதனையின்றி கொள்கலங்கள் விடுவிக்கப்பட்டதாக முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த போதே அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார். குறிப்பாக ஆளுநர் நடவடிக்கை எடுத்த பின்னர் 5 மாதம் கழித்து என்னை குற்றம் கூறுகிறார்கள். நான் விடுவித்திருந்தால் நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள், வழக்கு தாக்கல் செய்யுங்கள். அரச நிதியை மோசடி செய்து நாங்கள் அரசியலுக்குள் வரவில்லை. இந்த பாரதூரமான குற்றச்சாட்டை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். குறிப்பாக பொய்யுரைத்ததாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது விசாரணைகளுக்கு செல்லுங்கள். கீழ்த்தரமான செயற்பாடு தற்போது வெளிப்பட்டவுடன் என் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் அனூர் அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களிலும் பிரபாகரனின் ஆயுதங்கள் இருந்தது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அண்மையில் தெரிவித்ததன் அடிப்படையில் அமைச்சர் பிமலின் இந்த கருத்துக்கள் தற்போது வெளியாகியுள்ளன. ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற யுத்தத்தின் போது புலிகளே பெருமளவான தமிழ் மக்களை கொலை செய்தார்கள். இராணுவத்தினர் அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என மொட்டு கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது செம்மணி விவகாரம் மற்றும் படைக்கு எதிரான போர்க்குற்றச்சாட்டு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். குறிப்பாக கொழும்பில் கொலை செய்யப்பட்ட தமிழ் தலைவர்களுள் பெரும்பாலானவர்களை புலிகளே கொன்றனர். துரையப்பாவையும் கொன்றது புலிகள்தான். யாழில் புலிகளின் பயங்கரவாத நடவடிக்கை அனுமதிக்காத சமாதானத்தை கோரிய மக்களை கொன்றதும் அவர்கள்தான். அரசியல் லாபத்துக்காக அதை அவர்கள் பயன்படுத்தக்கூடும் என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார்.
இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.